Hello everyone, welcome to Jet to Mastery. இந்த வீடியோவில் நம்ம Pattern-3 பார்க்க போகிறோம். ஸோ என்னோட ப்ரீ ரெக்வஸ்ட் வீடியோ என்னென்னா Pattern-1 and Pattern-2. ஸோ நான் ஒரு 4 வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருந்துருக்கேன். ஸோ அது எப்படின்னு பார்த்துட்டு லேர்ன் பண்ணிவிட்டு ஸோ இந்த பேட்டர்னை கண்டினியூ பண்ணுங்கள். சரி வாங்க, நான் சொல்லி கொடுத்த அந்த 4 வழிமுறைகளை பயன்படுத்தி எப்படி இந்த பேட்டர்னை நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எங்கே நம்ம ரூல்ஸ் இருக்குது, அதுக்கு முன்னாடி இந்த பேட்டர்னையும் நம்ம எடுத்துகிட்டே போயிடுவோம். ஓகே ஓகே ஸோ நம்ம ரூல் நம்பர் 1 ஃபஸ்ட் என்ன பண்ணணும், டிக்ளேர் த க்ரெடென்ஷியல். ஸோ இப்போ சொல்லுங்கள், இதோட கிவன் இன்புட் 5 தான். ஓகேவா? 5ன்னு கொடுத்தாங்கன்னா எனக்கு இந்த இன்புட் வரணும். ஸோ வெயிட், நம்ம ஃபஸ்ட்லேருந்து இந்த லைன் இல்லாமல் இந்த லைன். ஓகே, என்டர், கட், ஸோ இப்போ இதுக்கு இன்புட் 5 தான். ஸோ நமக்கு வந்து 5ங்கிறது தான் இன்புட். ஸோ இப்போ 5 இன்புட்டுக்கு எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் வரணும். ஓகேவா? ஸோ இது ஒரு பாக்ஸ் டைப் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிக்ளேர் த க்ரெடென்ஷியல். ஸோ என்னென்ன க்ரெடென்ஷியல் இருக்குது, ஸோ இப்போ பார்த்து சொல்லுங்கள் என்னென்ன க்ரெடென்ஷியல் இருக்குது. ஸ்டார் மட்டும்தான் இருக்கா? நம்ம டைரெக்டாக சொல்லிடலாமா எனக்கு ஸ்டார் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு? இல்லை, ஸ்டாருக்கு முன்னாடி ஸ்பேஸ் இருக்குது. கரெக்டாக? எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது? இப்போ n5னா எவ்வளோ ஸ்பேஸ் வருதுன்னு பாருங்களேன். 1 2 3 4. கரெக்டாக? 4 ஸ்பேஸ் வருது. அப்போது ஸ்டாருக்கு முன்னாடி ஸ்பேஸ் இருக்குது இந்த ஃபஸ்ட் லைனில். செகண்ட் லைனில் என்ன இருக்குது? செகண்ட் லைன்லேயும் சேம் ஸ்பேஸ் இருக்குது. தேர்ட் லைன்லேயும் ஸ்பேஸ் இருக்குது. ஃபோர்த் லைன்லேயும் ஸ்பேஸ் இருக்குது. ஃபிஃப்த் லைனில் இருக்கான்னு பார்த்தா ஸ்பேஸ் இல்லை. சரி, அப்போது இங்கே க்ரெடென்ஷியல்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்னென்ன க்ரெடென்ஷியல் இருக்குது? ஸ்பேஸும் இருக்குது, ஸ்டாரும் இருக்குது. அப்போது இங்கே நம்ம க்ரெடென்ஷியல் டிக்ளரேஷனில் ஸ்பேஸையும் டிக்ளேர் பண்ணணும், ஸ்டாரையும் டிக்ளேர் பண்ணணும். ஸ்டார் எவ்வளோ இருக்குது? ஸ்டார் மேட்டரில் ஒன்று தான். ஸ்டார் அடுத்த லைனுக்கு என்ன ஆயிருக்கு? 1லேருந்து 2 இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. அதுக்கடுத்த லைனில் 2லேருந்து 3, 3லேருந்து 4. ஓகே, ஸ்பேஸ் என்ன ஆயிருக்கு? சரி, முதல்ல இப்போதைக்கு ஸ்பேஸ் என்னன்னு டிக்ளேர் பண்ணுறது. இங்கே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது? 1 2 3 4. n5ன்னு கொடுத்தாங்கன்னா 4 ஸ்பேஸ் வருது. அப்போ 10ன்னு கொடுத்தாங்கன்னா 9 ஸ்பேஸ் வரும். கரெக்டாக? 20ன்னு கொடுத்தாங்கன்னா 19 ஸ்பேஸ் வரும். அப்போ ஸ்பேஸ் எப்படி டிக்ளேர் பண்ணலாம்? n-1ன்னு டிக்ளேர் பண்ணலாம். அப்போ இந்த 2 முடிஞ்சிருச்சு. ஓகே, எவ்வளோ ரோஸ் க்ரியேட் பண்ணணும்? 1 2 3 4 5. 5னா n5னா 5 ரோஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ அவுட்டர் லூப்லேயும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நம்மளோட 2 ரூல் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. ஃபாலோ த க்ரெடென்ஷியல் ஆர்டர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எதை பிரிண்ட் பண்ணணும்? க்ரெடென்ஷியல் ஆர்டர்னால் நான் ஃபஸ்ட்டு எனக்கு என்னோட இந்த ரோவில் ஃபஸ்ட்டு ரோ அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும்? ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிட்டு அப்புறம் 4 ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணுறதா, இல்லை 4 ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாரை பிரிண்ட் பண்ணணுமா? முதல்ல 4 ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணணும். அப்போது லூப் ஃபார் ஸ்பேஸுக்கான லூப்பை நம்ம போடணும். ஃபஸ்ட்டு ஸ்பேஸுக்கான லூப், அடுத்தது ஸ்டாருக்கான லூப், அதுக்கப்புறம் தான் நியூ லைனை க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் அப்படியே கோட் பண்ணுறேன் பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன, க்ரெடென்ஷியலை டிக்ளேர் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து 2 இருக்குது. ஒன்று ஸ்பேஸ் ஈக்குவல் டு n-1 int ஸ்டார் ஈக்குவல் டு n outer loop for int I equal to 1, I less than or equal to n, I plus plus. So this is for outer loop for number of rows. இது ஓகே. ஸோ இது வந்து க்ரெடென்ஷியல் டிக்ளரேஷன், இது நமக்கு தெரியும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு ரோவில் எனக்கு ஃபஸ்ட்டு என்ன வரணும்? இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு எனக்கு என்ன வரணும்? ஸ்பேஸ் தான் வரணும். அப்போது ஃபஸ்ட்டு மேக் அ லூப் ஃபார் ஸ்பேஸ் ஃபார் int j equal to 1, j less than or equal to எவ்வளோ ஸ்பேஸு அதை தான் நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணிட்டோம். n-1 4 ஸ்பேஸ் வேணும். ஸோ j less than or equal to ஸ்பேஸ் j ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, இப்போது ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிடலாமா? system.out.print ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் 4 ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இப்போது லைன் நம்பர் 1ல் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நான் லைன் பை லைன் ஐட்ரேஷன் இங்கே எழுதுகிறேன், ஸ்மாலில் இந்த சைஸில். இப்போ வந்து என்னது? I equal to 1, I equal to 1, 1 less than or equal to 5, கண்டிஷன் ட்ரூ. அப்போது j equal to 1, இப்போ இனிஷியலாக ஸ்பேஸ் என்ன இருக்குது? ஸ்பேஸ் ஈக்குவல் டு n-1னா 4, ஸ்டார் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுருக்கேன். அப்போது j equal to 1, j less than or equal to ஸ்பேஸ் 1லேருந்து 4 வரைக்கும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. ஸோ 4 ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணணும். கரெக்டாக? அப்போ 1 2 3 4ன்னு 4 ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிடும். அடுத்த இதில் j இன்க்ரிமெண்ட் ஆகும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு எதை பிரிண்ட் பண்ணணும்? ஓகே, அதே லைனில் எவ்வளோ ஸ்டார் வேணுமோ ஸ்டாரை பிரிண்ட் பண்ணு. ஸோ ஃபார் j equal to 1, j less than or equal to star, j plus plus. இப்போ நம்ம ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுறோம். system.out.print. So
ஸ்டாரை பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது எனக்கு எவ்வளோ ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும்? நான் 4 ஸ்டார் இதை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எனக்கு எவ்வளோ ஸ்டார் வேணும்? ஒரே ஒரு ஸ்டார் தான், ஏன்னா ஸ்டாரோட வேல்யூ 1. ஸோ அப்போது ஒரே ஒரு ஸ்டாரை நான் பிரிண்ட் பண்ணிடுவேன். பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் என்னது? J2ன்னு வரும்போது ஸ்டாரோட வேல்யூ 1 தான். அப்போ J2ன்னு வரும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? ஸோ எனக்கு இங்கே இந்த லைனுக்கானது முடிஞ்சது. லெட்ஸ் கிரியேட் அ நியூ லைன். ஸோ நான் நியூ லைன் க்ரியேட் பண்ணுறேன். system.out.println. ஓகே, இந்த லைன் அதாவது என்னோடய I 2ன்னு வரும்போது, இப்போதைக்கு 2ன்னு போல் I = 1 தான் இருக்குது. 2ன்னு போகும்போது என்னோடய I 2க்கு போகும்போது என்னோடய ஸ்டார் என்னவாக இருக்கணும், ஸ்பேஸ் என்னவாக இருக்கணும்? இங்கே பாருங்களேன், உங்களோட செகண்ட் லைனில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்டார் இருக்குது. இங்கே 4 ஸ்பேஸ் இருந்தது. இப்போ எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது? 1 2 3 ஸ்பேஸ் தான் இருக்குது. ஓகேவா? இங்கே 3 ஸ்பேஸ் இருக்குன்னா அடுத்த லைனில் 2 ஸ்பேஸ் தான் இருக்குது. அடுத்த லைனில் 1 ஸ்பேஸ், அடுத்த லைனில் 0 ஸ்பேஸ். அப்போ ஸ்பேஸ் என்ன இருக்குது? டிக்ரிமெண்ட் ஆகிருக்கு ஒவ்வொரு வேல்யூ. ஸ்டார் என்ன இருக்குது? இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு ஒவ்வொரு வேல்யூ. ஓகேவா? அப்போ என்னோடய அப்டேஷன் என்ன பண்ணணும்? ஸ்டார் அண்ட் ஸ்பேஸை நான் ஸ்பேஸ் டிக்ரிமெண்ட் ஆகுது, ஸ்டார் இன்க்ரிமெண்ட் ஆகுது. அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன ஆகும்? இப்போ I 2ன்னு வருமா? ஸோ இப்போது I = 2, 2 <= 5 கண்டிஷன் ட்ரூவா? ஓகே, அந்த இதில் ஃபஸ்ட்டு என்ன பிரிண்ட் பண்ணுறோம்? நம்ம ஆர்டர் படி ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணுறோம். ஸ்பேஸ் ஆல்ரெடி நம்ம என்ன நியூ லைன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? ஸ்பேஸை டிக்ரிமெண்ட் பண்ணிட்டோம், ஸ்டார் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டோம். அப்போ இந்த லைனில் 3 ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணோம். 1 2 3. இந்த கண்டிஷன் முடிஞ்சிடுமா? ஸ்பேஸ் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அதே லைனில் ஸ்டாருக்கான லூப் ஸ்டார்ட் ஆகும். அந்த லைனில் 2 ஸ்டாரை பிரிண்ட் பண்ணோம். ஸோ 1 2 2 ஸ்டாரை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆயிரும். அடுத்தது என்ன ஆகும்? நியூ லைனை க்ரியேட் பண்ணோம். ஸோ நியூ லைனில் ஸ்பேஸை அகெயின் டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். 3லேருந்து 2 வருது, ஸ்டார் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் 3. அப்போ இங்கே I = நெக்ஸ்ட்டு I = 3, 3 <= 5 கண்டிஷன் ட்ரூ. அப்போ இந்த லைனுக்கு எவ்வளோ ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணும்? 2 ஸ்பேஸ், 1 2. எவ்வளோ ஸ்டாரு? 3 ஸ்டார், 1 2 3. ஓகே, அடுத்தது நியூ லைன் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிருமா? நியூ லைன் க்ரியேட் பண்ணிடுமா? ஸ்பேஸ் என்ன ஆகும்? டிக்ரிமெண்ட் ஆகும். ஸ்டார் என்ன ஆகும்? இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ I = 4 <= 5 கண்டிஷன் ட்ரூங்கும் போது என்ன ஆகும்? ஸோ இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும்? ஒரு ஸ்பேஸ், 4 ஸ்டார். இந்த 2 லூப்பும் ஃபால்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நியூ லைன் ஸ்பேஸ் பிகம் 0, ஸ்டார் பிகம் 5. அடுத்தது I = 5, 5 <= 5 கண்டிஷன் ட்ரூ. அப்போ இங்கே ஸ்பேஸ் 0. நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம்? 1 1 <= 0. அப்போ 0ங்கும் போது கண்டிஷன் ஃபால்ஸு, ஸ்பேஸே இருக்காது. எவ்வளோ ஸ்டார் பிரிண்ட் பண்ணுவோம்? 5 ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5. ஸோ 5 ஸ்டாரை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டிஷன் ஃபால்ஸு. நியூ லைன் க்ரியேட் பண்ணுவோம். ஸ்பேஸை வந்து -1க்கு போகும், ஸ்டார் வந்து 6க்கு போகும். பட் அவுட்டர் லூப்பு 6 <= 5 கண்டிஷன் ஃபால்ஸு. ஸோ அவுட்டர் லூப் டெர்மினேட் ஆயிடுச்சுன்னா மொத்தமாக எல்லாமே டெர்மினேட் ஆயிரும். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக நான் டேஷ் மாதிரி போட்டேன். கடைசியாக அவுட்புட் நமக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேவா? சரி, இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிடுவோம்ல. ஐட்ரேஷன் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அவுட்புட் பார்த்துருவோம். 5ன்னு கொடுத்தா என்னடா நமக்கு வந்த சோதனை? 5ன்னு கொடுத்தா ஓகே. எப்படி 5ன்னு கொடுத்தா இங்கே 4? நம்ம வந்து டிஃபால்ட்டாக 5ன்னு கொடுக்கக்கூடாது, கொடுக்கலாம். n-1 ஸ்பேஸ் வந்து ஓகே. ஸ்டார் என்னன்னு கொடுக்கணும்? ஸ்டார் எதில் ஸ்டார்ட் ஆகணும்? ஸ்டார் வந்து 1ல் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதனால தான் இந்த அவுட்புட். ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டார் வந்து ஃபஸ்ட்டு 1, ஏன்னா இங்கே என்ன இருக்குது? ஸ்டாரோட நம்ம டிக்ளரேஷன் பண்ணும்போது ஸ்டார் 1 தான் டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்ணிடலாம், ரன் பண்ணலாம், 5 கொடுக்கலாம். ஸோ இதை தான் நம்ம எதிர்பார்க்குறது. ஸோ நம்மளோட அவுட்புட்டும் சேம் தான். ஸோ நீங்கள் நம்பலாம் இந்த கோடை. ஓகேவா? ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ பாய்.